இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வருடத்துடைய முதல் ஆராதனையில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். துவக்கமே மகிழ்ச்சி தான், துவக்கமே வெற்றி தான். ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். பிரைஸ்லாம். பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் இந்த பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்குள் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஆண்டு முதல் மாதமே நம்முடைய கியர் வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படியே கொண்டு போவாங்க. நம்ம எப்போயுமே ஒரு ஆண்டு முடியும் போது ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒன்றுமே செய்யலை அப்படி இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த முதல் மாதமே நீங்கள் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும், வெற்றி எதிர்பார்க்க வேண்டும். முதல் மாதமே இந்த மாதம் ஜனவரி மாதம் முடியும் போது 1ஆம் தேதி ஜெபத்தில் அநேகர் வந்து சாட்சி சொல்லணும், இந்த மாதத்தில் எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிக்கோளோடு ஒரு கோலோடு இருக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, சபைக்காக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருக்குது. எப்பவுமே ஆண்டவர் வந்து சின்ன கூட்டத்தில் தான் பெரிய தரிசனம் கொடுப்பார். பிரைஸ்லாம். பாருங்கள், இந்த பட்டணத்தில் தேவன் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை முடிக்கும்போது ஓகே சூப்பர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் பெரிய நன்மைகளை நான் செய்து விட்டேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். நம்ம வந்து நமக்காகவோ நம்முடைய குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துடக்கூடாது. நம்ம மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு, எப்படி நம்ம தேச தலைவர்களை சொல்கிறாங்க பாருங்கள், இன்றைக்கும் அவங்களுடைய பிறந்த நாளை அவங்களுடைய இறந்த நாளை நினைவு கூறுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நினைவுகள் சந்ததி சந்ததி வருமா. இன்றைக்கி இப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு நேராய், அந்த திட்டத்துக்கு நேராய் நம்முடைய சபையை இந்த ஆண்டிலே ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கேர் ஃபஸ்ட்டு கேர், செகண்ட் கேர், தேர்ட் கேர், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துலேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக மாட்டேங்க. முதல் இந்த ஜனவரி மாதமே இந்த முதல் ஆராதனையிலேயே தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய துவங்குவார். நன்மையை ஆண்டவர் எனக்கு செய்ய துவங்குவார். 5 காரியங்கள், 5 தரிசனங்களை நான் பகிர்ந்து கொண்டு அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். பாருங்கள், முதல் தரிசனம், நீங்கள் வாழணும். அல்லேலூயா. நீங்கள் செழித்திருக்கணும். உங்கள் மனைவி, பிள்ளைங்க, கணவர், உடன் பிறந்தாங்க, அவங்க வாழ்வது ரெண்டாவது. ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல வாழணும். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ நல்லா இருந்தால் தான் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற முடியும். முதல் தரிசனம் நீங்கள். அடுத்தது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே செழித்திருக்கணுங்க. இப்போ நீங்கள் அதுக்குரிய இப்போ நம்மளுடைய பட்ஜெட் எப்படின்னா, நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கே பட்ஜெட் என்ன செய்யலை, காணவில்லை. ஆனால் நீங்கள் இன்று முதல் உங்களுடைய எண்ணங்களை ஒரு பெரிய கோல் வைக்கணும். பிரைஸ்லாம். பாருங்கள், இப்போ 100 மார்க்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 80 மார்க்காக எடுக்கணும் அப்படி நினைக்கிறவன் தான் எவ்வளோ மார்க் எடுப்பான், ஒரு 50 மார்க்காவது எடுப்பான். 35 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக என்ன தான் ஆவான், ஃபெயில் தான் ஆவான். இல்லையா? பிரைஸ்லாம். நான் சொல்லுவது புரிஞ்சிட்டிங்களா? அப்போது தேவன் சொல்கிறாரு, நம்முடைய திட்டங்கள், தரிசனங்கள் பெரியதாக நீ எண்ணு, அதை நான் செஞ்சு முடிப்பேன். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் சின்ன காரியங்களை செய்வார். என்ன காரியங்களா? அப்போ நம்ம சின்ன காரியங்களை எண்ணக்கூடாது. ஆண்டவரே 2 தக்காளியும் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நான் நடு சமையல் பண்ணி ஓரமாக சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன் ஆண்டவரே. ஒரு பாயும் தலானியும் ஒரு சின்ன ஒரு வீடும் கொடுத்தா போதும் ஆண்டவரே அப்படி சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து ஐயோ வெக்கமாக இருக்குது, என் பிள்ளைன்னு உன்னை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நல்லா புரிந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். முதலாவது உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவினருக்காக, உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் அப்படியே உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாய் மாறணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
உங்களுக்கே வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க என்ன எப்படி தெரியுமா, நான் எனக்கும் வீடு வாங்குவேன், என் கூட பிறந்தவங்களுக்கும் வீடு வாங்குவேன், என் நண்பர்களுக்கும் வீடு வாங்குவேன், என் உறவினருக்கு நான் வீடு வாங்குவேன், என் அநேகருக்கு நான் உதவி செய்வேன். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் விரிவாய் மாற வேண்டும். முதல் தரிசனம். இப்போ உங்கள் உறவினர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆஸ்வதிக்கும் படும்போது உங்கள் ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகும். அல்லேலூயா. உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவி செய்ய அளவுக்கு முன்னேறுவீர்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் முதல்ல நீங்கள் முன்னேறணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை தெரியும்னா, நான் ஒரு 10 பேர்த்துக்கு நான் வேலை போட்டு கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் மாறணும். நான் வாழ்ந்து, என் குடும்பம் வாழ்ந்து, என் உடன் பிறந்தவங்கள் வாழ்ந்து, என் உறவினர்கள் வாழ்ந்து, என் நண்பர்கள் வாழ்ந்து, அவங்களுடைய சந்ததி வாழணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு என்னை நீங்கள் ஆஸ்வதிக்கிற ஆண்டு தான் இந்த 2025 ஆண்டு. அல்லேலூயா. அப்போ முதல் ஃபோக்கஸ், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆண்டவரே. உறவினர்கள் எல்லாம் அந்த ரட்சி வேணும். ஆண்டு சொல்லுவார், உலக பொருட்களால் நண்பர்களை என்ன செஞ்சுக்கோ, சம்பாதிச்சுக்கோ. அல்லேலூயா. உலக பொருட்களால் ஆண்டவரே நான் ஒரு கார் வாங்குகிறேன், எனக்கு ஒரு கார் கொடுங்க. ஆனால் காரில் நானும் என் வீட்டாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு வர மாட்டேன். நிறைய பக்கத்தில் இருக்க உறவினர்களை, நண்பர்களை எல்லாத்தையும் கூட்டு வருவேன். ஆண்டவரே அப்படி உள்ள கார் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ்லா ஆண்டவர். அப்போ முதல் தரிசனம், உங்களுடைய சந்ததி, நீங்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நான் என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் இருக்கும். பிரைஸ்லா. அவங்களுக்கு நீங்களாம் லிஸ்ட்டு போட்டு இப்படிலாம் அவங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த நன்மையை கொண்டு போகும்போது அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். 2வது தரிசனம், நம்முடைய சபையை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். நம்முடைய சபையை குறித்து, சபைக்குரிய திட்டங்களை நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முதல், இந்த வாரம் முதல் தொடர்ச்சியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போது இந்த சபையை குறித்த திட்டம் எப்படி, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல முதல்ல இந்த மாதத்தில் எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. சின்ன ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு 100 ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு 1000 ஆத்துமாக்களை அடுத்து நம்மளோட ஃபோக்கஸ் எப்பயுமே இருக்கணும், சிறுசாகவும் இருக்கணும், அது எண்டு பெருசாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் சில திட்டங்களை நீங்கள் போட வேண்டும். பிரைஸ்லா. ஆண்டவரே எங்களுக்கு 1000 ஆத்துமாக்களை தாங்க. 1000 ஆத்துமாக்கள் உள்ள ஒரு பில்டிங்கை மெயினில் கொடுங்க. பிரைஸ்லா. மெயினில் கொடுங்க. அந்த மெயினில் கார் பார்க்கிங், 2 வீலர் எல்லாம் சூப்பராக இருக்கணும் ஆண்டவரே. இடம் இருக்குதா இல்லையா ராஜபாளையத்தில்? இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து, நீ வெளியே வா, நீ பார்க்கிறதை நான் உனக்கு கொடுப்பேன், நீ கேட்கிறதை உனக்கு கொடுப்பேன். நீங்கள் இப்போ எல்லோரும் என்னோடு இணைந்து இந்த திட்டத்துக்குள்ளே வர வேண்டும். பிரேஸ்லா. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், இந்த மலை அடிவாரத்தில் இருந்தது போதும், நீங்கள் பாலும் தேனும் ஓடுக தேசத்தை நோக்கி போங்க அப்படின்னு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். சீனா மலை அடிவாரத்திலே டென்ட்டு போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், போதும், இந்த சஞ்சீவி அடிவாரத்திலே இருந்தது போதும், கிளம்புங்க. அல்லேலூயா. பக்கத்து கைப்பிடிச்சுவாங்க, கிளம்பிடுவோம். நீங்கள் இந்த மாதத்தில் கிளம்பிடுவோம். கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பில்டிங்கை கொடுக்க போகிறார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். கோல். ரெண்டாவது கோல் சபையை குறித்து. அது மாத்திரமில்லை, சபைக்கு 100 ஏக்கர் மெயின் ரோட்டில் வாங்கணும். எந்த ரோட்டில் வாங்குறது? பிரைஸ்லா. எந்த பகுதியில் வாங்குவது? ராஜபாளையம் டு சங்கங்கோயில் ரோட்லையா, ராஜபாளையம் டு சேத்தூர் ரோட்லையா, ராஜபாளையம் ஸ்டீல்வுட் ரோட்லையா, இல்லை ராஜபாளையத்துலேருந்து ஆலங்குளம் ரோட்லையா? வடக்கை, தெற்கை, கிழக்கை, மேற்கை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் நம்ம ஒரு 100 ஏக்கர் எங்கள் சபைக்கு எங்களுக்கு இடம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் ஏன் கேட்டோம்? முதல்ல டவுனுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை சுதந்திரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 100 ஏக்கர் நம்ம சபைக்கு தேவை. பிரேஸ்லா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் எந்த ரோட்டில், எந்த பகுதியில் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க?
ராஜபாளையம் டு ஸ்டீல் பூத்து. அடுத்தது சங்கங்கள். அப்போ நீங்கள் கேட்க 4 பகுதி கூட வாங்கினா வாங்கிடுவோம் போல். ஆமென், அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 100 ஏக்கரை கொடுங்க ஆண்டவரே. இப்போ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் என்ன காரியம் செய்வாராம், என்ன காரியம் செய்வாராம். அப்போ நீ பெரிய காரியத்தை கேட்காம, ஆண்டவரே எனக்கு 1 கிலோ ஜீனி கொடுங்க, 1 கிலோ பாசிப்பருப்பு கொடுங்க, 2 கிலோ அரிசி கொடுங்க, எனக்கு அதுவே போதும் என்ற மனதுடனே நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவரும் ஓகே சொல்லிடுவார். அல்லேலூயா. அக்சால் என்ன செஞ்சார்? நோ, எனக்கு வனாந்தர வாழ்வு எனக்கு வேண்டாம். இறங்கிட்டான். இறங்கி காலேபு கிட்ட கேட்டா, எனக்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. அல்லேலூயா. 100 ஏக்கர். பிரேஸ்லா, 100 ஏக்கர். இப்போ 2வது தரிசனம் சபையை குறித்து ஒரு தரிசனம். நமக்கு ஒரு நல்ல 1000 ஆத்துமாக்கள். அதுக்கு முன்பாக நம்ம இந்த மாதத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 100 ஆத்துமாக்கள் இந்த மாதத்தில் தாங்க. அல்லேலூயா, பிரேஸ்லா. அடுத்தது பில்டிங்கை எங்களுக்கு தாங்க. பிரேஸ்லா. அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னா ஃபுல் ஏசி. அல்லேலூயா. ஏசினா ஃபுல்லாக சென்ட்ரல் ஏசி மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாமாக கரெக்டாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என் கூட சேர்ந்து வாங்க, கவலைப்படாதீங்க. பிரேஸ்லா. பில்டிங்காக இருக்கணும். கார் பார்க்கிங் தனியாக இருக்கணும். கார் பார்க்கிங்னா அந்த போர்டு கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், சைக்கிள். அல்லேலூயா. பார்க்குறீங்களா எத்தனை பேர்? ஆமென். இப்போ தற்சமயத்துக்கு டக்குன்னு ஒரு பில்டிங் வாங்கணும். பிரேஸ்லா. அதுக்கடுத்து மாதந்தோறும் சிறப்பு கூட்டங்களை நடத்த போகிறோம். பிரசித்த பெற்ற தேவ ஊழியர்களை கூட்டு வந்து மாதந்தோறும் 2 நாள் அல்லது 3 நாள் சிறப்பு கூட்டம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ப்ரேயர், சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. இந்த 3 நாட்களிலும் இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும். அப்பாடா, நல்லது சொன்னீங்க ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் காட். இப்போ இது விஷனில் வைங்க. அப்போ சாப்பாடு போடணும்னா எங்கே போட முடியும்? இங்கே போட முடியாது. அப்போ பில்டிங்கை நமக்கு கொடுக்க போகிறார். பிரைஸ் காட். அப்போது சிறப்பு கூட்டங்கள் பிரசித்த பெற்ற ஊழியர்களை கூட்டு வந்து கூட்டம் நடத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுத்து அவங்க ஊழியத்தை நம்ம ஆஸ்வதிக்க போகிறோம். அவங்களால நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். அந்த சிறப்பு கூட்டத்தின் மூலமாக அநேகர் பேரை நம்ம என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். பிரைஸ் காட். நல்லா கட் அவுட் போட்டு நல்ல வால் போஸ்ட் இதெல்லாம் பண்ணி அப்படிப்பட்ட மாதந்தோறும் சிறப்பு கூட்டங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து நம்முடைய யூத் மீட்டிங் ஒவ்வொரு வாரமும் நடக்கும். பிரைஸ்லா. சில்ட்ரன்ஸ் மீட்டிங் ஒவ்வொரு வாரம் நடக்கும். குடும்ப முகாம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும். பிரைஸ்லா. அப்படிப்பட்ட ஒரு விஷனோடு நம்ம கடந்து செல்ல போகிறோம். அந்த 100 ஏக்கரில் அது குறிப்பிட்ட இடங்கள் நம்முடைய சபைக்காக ஒரு கல்லறை தோட்டமாகவும் இருக்கும். பிரைஸ்லா. சபைக்காக அந்த 100 ஏக்கரில் நிறைய பிளான் பண்ண போகிறோம். அடுத்தது 3வது விஷன் வந்து என்னென்னா, தமிழ்நாடு செழிக்கும். பிரைஸ் காட். அந்த விஷன் இப்போ நான் சொல்கிற இந்த விஷன்லாம் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து டஸ்ட் இருக்குது. அது மாதிரி அடுத்த ஒரு டஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தமிழ்நாடு செழிக்கும். அந்த தமிழ்நாடு செழிக்கும் அந்த டஸ்ட்டு மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா, மெடிக்கல் ஒரு மல்டி ஹாஸ்பிட்டலை சீக்கிரமாக ராஜபாளையத்தில் உருவாக்க போகிறோம். அல்லேலூயா. நல்லா ஒரு இப்போதைக்கு ஒரு 30 பேர் 50 பெட் இருக்கிற ரூம் உள்ள ஒரு இடம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு மல்டி ஹாஸ்பிட்டலை டாக்டர்ஸ்களை போட்டு நர்சஸ் போட்டு அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து தமிழ்நாடு செழிக்கும் அந்த டஸ்ட்டு கீழாக அது கீழே வரும். பிரைஸ்லாம். அங்கே ஒரு மல்டி ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸு, வேண்டிய காரியங்கள் மற்ற இடத்துல நடக்கிற ஆப்ரேஷனை காட்டிலும் மற்ற இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா நம்முடைய இந்த மல்டி ஹாஸ்பிட்டலில் வந்து அதை சரியான ஃபீஸ் மட்டும் வாங்கி அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். பிரைஸ் காட். அது மாதிரி மெடிக்கல் ஷாப், நல்ல மெடிக்கல் ஷாப்பை உருவாக்கு. ஏன்னா இன்றைக்கி மாத்திரை நம்ம கையில் கிடைக்கிற மாத்திரை எல்லாம் ஒரு 15 ரூபா மாத்திரை வந்து அவங்க கடைக்கு வர்றதுக்கு 1 ரூபா தான்.
எவ்வளோ லாபம் அடைக்கிறாங்க பாருங்கள். நம்ம வந்து மொத்த ஹோல்சேல் வாங்கி அந்த மெடிக்கல் வைக்கப்படும். தமிழ்நாடு செழிக்கும் மெடிக்கல் பிரேஸ்லா, அது நமக்கும் உதவியாக இருக்கும். அந்த ஆஸ்பத்திரிக்கு வரவங்களுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட வந்து இங்கே மருந்து வாங்கிட்டு போகலாம். பிரேஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய போகிறோம். அந்த தமிழ்நாடு செழிக்கும் அந்த டஸ்ட்டு கீழே வயதானவங்களுக்கு ஹோம் ஏற்படுத்த போகிறோம். வயதானவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு. அடுக்கிறது ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னா குறை மாதத்திலே பிறந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் வளர்ச்சி இருக்காது, ஆனால் அவங்க பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. சில பிள்ளைங்க பேச மாட்டாங்க, சில பிள்ளைங்க நடக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் சில்ட்ரன், அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களை கேர் பண்ணணும். பிரைஸ்லா, அல்லேலூயா. அதுபோல் பைத்தியம் பிடிச்சவங்க, ரோட்டில் பைத்தியம் பிடிச்சு அழைக்கிற அவங்களுக்கு, இப்போ நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுனாலே இவங்களை இந்த ஹாஸ்பிட்டலை நெஞ்சுக்கும், கேர் பண்ணிக்கும். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா. அப்போது இதை சுற்றி நம்ம இன்னும் நிறையா பேத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இப்போ நான் சர்ச்சுக்குன்னு சொன்ன ஏக்கரு அது இருக்கும், இல்லைன்னா இதுக்குன்னு கூட தனியாக கூட நம்ம என்ன செய்யலாம்? ஏக்கர் வாங்குவோம். அல்லேலூயா. அந்த ஏக்கரில் தனித்தனி பிளாக்கு, தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக வர மக்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு, அலோபதியும் இருக்கும், நேச்சுரோபதியும் இருக்கும், பல காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம். டாக்டர் ஆகலை, ஆனால் டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம். ஆமென், பிரைஸ்லா, ஆமென். அநேகருக்கு உதவி செய்ய போகிறோம். அநேக குடும்பங்கள் இதன் நிமித்தமாய் வாழப்போகிறது. இது நிமித்தமாக என்ன செய்ய போகிறது? வாழப்போகிறது. குடும்பங்கள், அநேக வேலை வாய்ப்புகள். அதனால் நீங்களாம் இதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நிறைய வேலைகள் காத்து கொண்டிருக்குது. வேலைகள் உங்களுக்கு காத்திருக்குது, சம்பளங்கள் காத்திருக்குது. கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரைஸ்லாம். அப்போது 5 காரியங்களை நான் சொல்கிறேன். முதல் காரியம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், அவர்கள் மேன்மைப்பட அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 2வது, சபையை சார்ந்து, சபையை நம்ம சர்ச் பில்டிங் அதுக்கப்புறம் கட்டுவோம். அதுக்கப்புறம் பைபிள் கிளாஸ் ஆரம்பிப்போம், பைபிள் காலேஜ் ஆரம்பிப்போம், ஸ்கூல் ஆரம்பிப்போம். பிரேஸ்லாம். அது ஃபுல்லாமே அதுக்கு அந்த 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 சரௌண்டிங்கில் அதுக்குன்னு தனி ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேயே அந்த சபைக்குரிய காரியங்கள் நடக்கும். பிரேஸ்லாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் நிறையா கோடிகள் தேவைப்படும். நான் உங்களுக்கு நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இதுக்கு மொத்தம் 5 காரியங்களை மூலம் நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல உங்களுக்கு, 2வது சபைக்கு, 3வது தமிழ்நாடு செழிக்கும். இது மூலமாக நம்ம என்ன சர்வீஸ் பண்ண போகிறோன்னா, மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? சர்வீஸ் பண்ண போகிறோம். மக்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் கொள்ளடிக்கிற காரியம் எங்கே நடக்குதுன்னா, மெடிக்கல்லையும், மருந்துலேயும், ஆப்ரேஷன்லேயும். இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம சரியாக அன்றைக்கி வேலூரில் இயங்கி கொண்டிருக்க சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் நடந்துகிட்ருக்குது, ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்ருக்குது. அங்கெல்லாம் இந்த அளவு தான் ஃபீஸு. அப்போது நம்ம அங்கிட்டு போகிற மக்கள் இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு காஸ்பல் சொல்லி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? நடத்தலாம். அப்போது அந்த தமிழ்நாடு செழிக்கும் கீழே நிறைய பிளான் இருக்குது. அனைவரும் இப்போ சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அங்கே ஒரு 4வது, பாஸ்டர்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். பாஸ்டர்ஸுடைய ஃபேமிலி இன்றைக்கி ஊழியத்துக்கு எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு, கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. வந்து எவ்வளோ காரியங்கள் அவங்க கஷ்டப்படுறது யாருக்கும் தெரிய மாட்டுது. அவங்க பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பிள்ளைங்களுடைய மேரேஜுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கேற்ற பிரதிபலன் உண்டுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரதான கிருபையில் சொல்கிறேன். பாப்பாவுக்கு நான் 10,000 ரூபா தான் ஃபீஸ் கட்டி ஆரம்பித்தேன். வருஷத்துக்கு 2,4 லட்சம் ரூபா. ஆனால் தேவ கிருபையில் இன்றைக்கி வர 3,4 லட்சம் ரூபாவை ஆண்டவர் சந்தித்தான். ஆனால் சில வழிகள் எனக்கு இருந்துச்சு. நான் பட்ட இந்த கஷ்டத்தை எந்த ஊழியக்காரனும் படக்கூடாது ஆண்டவரே. அவங்களுடைய எஜுகேஷனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நான் ஒதுக்கணும். பிரைஸ்லாம்.
அப்போது அந்த அந்த ட்ரஸ்ட்டு கீழாக என்ன நடக்கும்னா, அவங்களுடைய சபை பில்டிங் நம்ம சபை கட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் கடன்லாம் வாங்கணும் நம்ம. ஆனால் நம்ம இந்த ட்ரஸ்ட்டு கீழே சபை கட்டி கொடுக்கப்படும். அவங்க பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கு வேண்டிய ஃபீஸ் நம்முடைய இந்த ட்ரஸ்ட் மூலமாக அவங்க காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ துருவா போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் முழிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் கூட சொல்லணும்னு நினைக்கல, நான் என்னுடைய இருதயத்தில் வைத்த தரிசனம். ஆண்டவர் சொன்னார், நோ, இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது, இதை உன் மக்களோடு பகிர்ந்து கொள், தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாஷா காலா பாலா பாலா பாலா. நம்ம ஏதோ பிறந்தது ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டோன்னு இல்லைங்க, சாதிக்கணுங்க. எத்தனை பேர் கூட நிற்க போகிறீங்க? சாதிக்கணும். நான் சாதிக்க பிறந்தவன். ஏதோ குடும்ப சண்டை, இந்த பிரச்சனை, அந்த சண்டை, இந்த பருவம், இந்த வியாதி, அந்த இது, இந்த கடன், நோ. நான் கர்த்தர் சொல்லியிருக்கார், உலகத்துக்கு நீ வெளிச்சம், நீ பூமிக்கு உப்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனங்களை உங்களுக்குள்ளாக புகுத்த வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னபடி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு டச் ஆகுதோ அவர்கள்லாம் அந்த தரிசனத்தில் நிற்பார்கள். இதை கவனிக்காம அப்படியே இருந்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க நிற்க முடியாது. எத்தனை பேர்த்துக்கு இந்த வார்த்தை நான் சொல்லும்போது டச் ஆகும், ஓகே ஆமேன், அவங்களெல்லாம் ஆண்டவர் செலெக்ஷன் பண்ணிடுவார். பிரைஸ் காட். இந்த தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த நல்வாழ்வை சபை மூலமாக நீ காணப்போகிறீர்கள். ஒருவேளை ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஒருவேளை இந்த ஓரமாக உட்காந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த ரெக்கார்டு ஒரு நாள் சீக்கிரமாக நிறைவேற போகிறது, இயேசுவின் நாமத்தில் அதை நான் பார்ப்பேன். ஹோஷா காலா பாலா கனிஷா ஹோலா காலா. ஹவியான செய்ய போகிறாருங்க. பாடு, கஷ்டம், சூழ்நிலை இதுக்காக மட்டும் நம்மளை அழைக்கலைங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம் இந்த உலகத்தை முடிந்து போகும்போது நம்மை குறித்து அநேக நன்மையானதை சொல்லும் அளவுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்முடைய சந்ததி ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பெரிய ஒரு தரிசனத்தை வையுங்கள். தரிசனத்தோட வாலிப பிள்ளைங்க, நடுத்தரத்தில் உள்ளவங்க எல்லாருமே எந்த வயதை குறித்து நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கோல் இருக்குமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கோலோடு நீங்கள் இணைவீர்கள் என்றால் நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள், உங்களுடைய கஷ்டம்லாம் மாறும். பிரைஸ் காட். பாருங்க, கண்டிப்பாக இன்னும் நினச்சிருக்கிறேன், ராஜவெளி பட்டணத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும். அல்லேலூயா. வீடு இல்லாதவர்கள், வீட்டுக்காக அலைஞ்சு கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல வீடுகளை கொடுக்க வேண்டும். பிரேஸ்லா. கர்த்தர் இந்த காரியங்கள் செய்வார். பாருங்கள், 4வது காரியம், ஊழியக்காரங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. ஊழியக்காரங்களோட பிள்ளைங்க அவங்களுடைய கேர் பண்ணுறாங்க. அவங்க யாரெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிட்டீங்கன்னு நான் உண்மையாக சொல்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் அநேக நன்மைகள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஊழியர்கள், சில ஊழியர்கள் அங்கே வந்து வெளியரங்கமாக எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ரோட்டோட அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள நான் விட்டுருங்க. அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். பிரைஸ்லாம். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய மேரேஜ் காரியங்கள், அது எல்லாத்துக்குமே இந்த இந்த டெஸ்ட் மூலமாய் உதவிகள் கடந்து செல்லும். இப்போ மொத்தம் எத்தனை சொல்லிட்டேன்? 4. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு திட்டங்களை வகுத்துக்கொள்ளுங்க. 2வது சபைக்கு. 3வது தமிழ்நாடு செழிக்கும். 4வது பாஸ்டர்ஸ்க்காக. அல்லேலூயா. 5வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் ஆண்டவர் கொடுத்தேன், ஹாப்பி வேர்ல்டு. அல்லேலூயா. இந்த ஹாப்பி வேர்ல்டு என்ன செய்யுதுன்னா, உலகம் முழுவதும் சுற்றணும். அல்லேலூயா. உலகம் முழுவதும் சுற்றணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஹாப்பி வேர்ல்டு மூலமாய் என்ன செய்ய போகிறோன்னா, அநேக இப்போ இந்தியாவில், உலக தேசத்தில் பல இடங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகலாம். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லைங்க, தேவன் படைத்த உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அது மாதிரி அந்த அந்த ஹாப்பி வேர்ல்டு கீழே என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நடக்கும்னா, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சிங்கப்பூர் போகணுன்னா நம்ம டைரெக்டாக என்ன செய்ய முடியாது, டிக்கெட்டு பண்ண முடியாது, விசாலாம் வேணும். அப்போது அதுக்கேற்ற ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம அந்த விசா ஆஃபீஸை நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க பல காரியங்களை நமக்கு லாட்ஜு வேண்டிய எல்லாம் ஒதுக்கி கொடுப்பாங்க.
அதுக்கெல்லாம் பெரிய இதில் நடக்குது. சென்னையில், கோயம்புத்தூரில், பெரிய பெரிய இடங்களில் நம்ம ஒன்றுமே அலட்டிக்க வேண்டாம். நம்ம எங்கே போகணும், எத்தனை நாள் டூரிஸ்ட் விசா எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி வேலை வாய்ப்புக்கும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது இப்படிப்பட்ட ஆஃபீஸ்களை இந்த ஹாப்பி வேர்ல்டு துவங்கும். அல்லேலூயா. ஹாப்பி வேர்ல்டு துவங்கும். அது மாதிரி முக்கியமான டூரிஸ்டான பிளேஸில் இருக்கிற இடங்களை, பில்டிங்கை, லாட்ஜை இந்த ஹாப்பி வேர்ல்டு வாங்கும். அது மூலமாக சம்பளம், பணம் என்ன செய்யும், வரும். அதுவும் ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படும். எல்லாமே இந்த ப்ரோக்ராம்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு செழிக்கும் ட்ரஸ்ட்டு கீழாக என்னென்னா, நம்முடைய ராஜபாளையத்தில் கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃபீஸ் போடப்படும். அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏலேருந்து இஜெட் வர உனக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவங்க ஒழுங்கு பண்ணி கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ரேஷன் கார்டு எடுக்க தெரியல அப்படின்னா அவங்க ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்புக்கு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன ஒர்க் இருக்குதோ, கவர்மெண்ட் ஒர்க் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் தமிழ்நாடு செழிக்கும் அந்த ஆஃபீஸ் அங்கங்கே இயக்கப்படும். பிரேசலா. அது கீழே நிறையா குடும்பங்கள் வாழ்வார்கள். இப்போ நீங்கள் எந்த இடத்துல டவுட் பண்ண தேவையில்லை, அங்கே போயிட்டா போதும், அவங்கள ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட பல பல பிளான்லை ஆண்டவர் கொடுக்க போகிறார் ஹாப்பி வேர்ல்டு மூலமாக. இப்போ காலை நான் சிங்கப்பூர் போகணும்னு நினச்சா டிக்கெட் நான் எங்கே புக் பண்ணலாம்? ஹாப்பி வேர்ல்டுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்னா எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கனடா போகணுன்னா புக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சர்வீஸோடைய முக்கிய நோக்கமே யாருக்கு தான்? நமக்காக தான். பிரேஸ்லா. உலகத்தை நாம் சுற்ற வேண்டும், உலகத்தை ரசிக்க வேண்டும், உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இப்போ மொத்தம் நான் சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் வாழணும், ரெண்டாவது சபை வாழணும், மூன்றாவது தமிழ்நாடு செழிக்கும் மூலமாய் வியாதிப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, பைத்தியக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணுறது தான் தமிழ்நாடு செழிக்கும் ட்ரஸ்ட். அல்லேலூயா. அடுத்த ஒரு ட்ரஸ்ட்டு பாஸ்டர்ஸ்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு. அல்லேலூயா. அதுக்கடுத்து என்னோடய பிளான் என்னென்னா, ஊழியக்காரங்க எப்படி ஒரு கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படி மந்த்லி சேலரி கொடுக்குறாங்களோ அது போல் இந்த பாஸ்டர்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக இணைகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் மந்த்லி சேலரி கொடுக்கப்படும். அவங்களுடைய எஜுகேஷனுக்கும் உதவி செய்யப்படும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், அவங்களுக்கு ஒரு வியாதினா அவங்க எங்கே வந்து சிகிச்சையை ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய மல்டி ஹாஸ்பிட்டலில். அல்லேலூயா. இல்லையா? யோசேப்புக்கு தரிசனத்தை சொல்லும்போது யாருமே நம்பலை. ஆனால் ஒரு நாள் யோசேப்பு போய் உட்காந்துட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்கள், நீங்கள் என்னோடு பயணம் செய்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். க்ளோரி டு ஜீசஸ். மொத்தம் இப்போ 5 விரலுக்கு நீட்டுங்க. 5. முதல்ல நான் வாழணும், ரெண்டாவது சபை வாழணும், அடுத்தது மக்கள், ஏழை மக்கள் வாழணும், நாலாவது ஊழியக்காங்க குடும்பங்கள்லாம் வாழணும், ஐந்தாவது நான் என்ஜாய் பண்ணணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும். அல்லேலூயா. 5 காரியங்களை ஆண்டு செய்ய போகிறோம். சரி, இந்த 5 காரியத்துக்கு என்ன தேவைப்படும்? எவ்வளவு தேவைப்படும்? கோடிகள் தேவைப்படுமா தேவைப்படாதா? ப்ரைஸ்லாம். இப்போ நான் சொல்கிறேன், 10 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள். 10 கோடிலாம் என்ன செய்யாது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காணாது. நான் அந்த கோடிலாம் சொன்னால் நீங்கள் அசந்துடுவீங்க. இப்போதைக்கு நான் சொல்லலை. அல்லேலூயா. இப்போ பொதுவாக சொல்கிறேன், ஒரு 10 கோடி. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா எங்களுக்கு கோடிகள் என்ன செய்யுங்க, கொடுங்க. சரி, நான் ஒரு படி தாண்டி வரேன். 100 கோடி கர்த்தர் நம்முடைய ப்ராஜெக்டுக்காக கொடுத்துட்டார். அல்லேலூயா. கொடுத்துட்டா இந்த 100 கோடியை நம்ம எப்படி போடுவோம்? 20 கோடி எங்கே போடுவோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றும் சபை மக்களுக்கு வேண்டிய காரியங்களில் எத்தனை கோடி போடலாம்? 20 கோடி. அடுத்த 20 கோடி எங்கே போய் தூக்கி போடணும்? சபைக்கு போடணும். அடுத்த 20 கோடி எங்கே போடணும்? தமிழ்நாடு செழிக்கும் ட்ரஸ்ட்டில் போடணும். அடுத்த 20 கோடி எங்கே போடணும்? பாஸ்டர்ஸ் ட்ரஸ்ட்டில் போடணும். அடுத்த 20 கோடி எங்கே போடணும்? ஹாப்பி வேர்ல்டில். அல்லேலூயா. அங்கங்கே பிளான் போட்டு அதுக்குன்னு ஆடிட்டிங் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ட்ரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பணம் கூட மிஸ் ஆகாது. பிரைஸ்லா. எதுவுமே நமக்கு என்னங்க, ஒரு வீடு, காரியங்கள், சாப்பாடு, இப்போயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னா, நீதிமான் வாரி இறைப்பான்,
வாழ்ந்து செழித்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில் போடுவேன். நமக்கு திட்டம் இருக்குமானால் வானத்தின் பலகனி ஆண்டு திறப்பார். எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமா? எனக்கு அல்ல, மற்றவங்களுக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. நேற்றுக்கு நான் ஒரு காரியத்தை வாசித்தேன், என் இருதயம் ரொம்ப பாதிச்சுது. எலான் மாஸ்க் அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர். எத்தனை லட்சம் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? எத்தனை கோடி வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? 34 லட்சம் கோடி அவன் கையில் இருக்குது. எத்தனை கோடி? 34,000 ரூபா கூட நம்ம கையில் இல்லை. 34 லட்சம் கூட நம்மகிட்ட இல்லை. நான் சொல்கிற புரிஞ்சுட்டீங்களா? 34 லட்சம் கோடி. பாருங்க, வெளியும் பொண்ணு யாரோடையது? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க. இப்போ 34 லட்சம் கோடியை வச்சு என்ன செய்ய போறான்? யோசிச்சு பாருங்க. அவன் சந்ததி வாழும், அதுக்கடுத்து என்ன அந்த பணம் என்னதான் ஆகும்? யோசித்து பாருங்க. அம்பானி திருமண காரியத்துக்கு இப்போ அவன் அம்பானி கிட்ட இருக்கிறது 1 லட்சம் கோடிக்கு மேலே, 10 லட்சம் கோடியாக சேர்த்து இல்லை. திருமணத்துக்காக செலவழிச்சது 0.000. அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்ம அதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவன் எவ்வளோ செலவழிச்சிருக்கான்? பாயிண்ட். இப்போ கேட்குறேன், ஏன் ஆண்டவரே தேவர் ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட வேண்டும்? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். பாருங்க, இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் நம்ம எவ்வளோ பேர் நம்ம வியாதிப்பட்டவங்களை கூப்பிட்டு போகும்போது என்னெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. இப்போ இது மூலமாக நம்மளுடைய காஸ்பலை எப்படி சொல்லலாம்? எஜுகேஷனில் எவ்வளோவா நம்ம கொள்ளடிக்கிறாங்க பாருங்கள். இது பெரிய ஒரு பிளானோடு நீங்கள் வாழுங்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை கோடி? 34 லட்சம் கோடி ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது. ரைஸ்லா அவனை சேட்டலைட் அங்கே அனுப்ப போகிறான். எல்லா மக்களையும் இங்கே கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கிறான். எங்கே கூட்டு போனாலும் திரும்ப எங்கே தான் வந்தாகணும்? பூமிக்கு தான் வந்தாகணும். நம்மளாம் என்ன வாழ்ந்துட்டுருக்குறோம்? 1000, 7000, 10,000, 12,000, 40,000, 50,000 இதிலே வாழ்ந்து முடிச்சு. அப்படி இல்லைங்க கர்த்தர். அல்லேலூயா. உங்களை ராஜாக்களாய் அழைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால் நல்லா நான் இப்பயே உண்மையை யூத் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வயசுலேயே ஒரு பவர் வரணும். அல்லேலூயா. நான் பெரிய காரியங்கள் சாதிக்கணும் ஆண்டவரே. கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுங்க. வெளியே போன யாருடையது? ஆமென். பாருங்க, இந்த ப்ராஜெக்டுக்கெலாம் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் கணக்கு போட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 கோடி இருந்தாலே ஸ்டார்ட் எவ்வளவோ பண்ணிடலாம். அல்லேலூயா. 100 கோடி இருந்தாலே எவ்வளோ பண்ணலாம். அடுத்தது இப்போ பாருங்கள், ஒரு 500 கோடி இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சிடலாம். அவன்கிட்ட எத்தனை லட்சம் கோடி இருக்குது? 34 லட்சம். நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறோம்? ஒரு அட்லீஸ்ட் அப்படி பேசுங்க. அட்லீஸ்ட் என்ன வேணும்? ஒரு 500 crore. இல்லையா? உங்கள் எண்ணங்களை பெருசாக்குங்க. அப்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணம்லாம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இது நானாக எனக்குள்ளே பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இல்லையா? நான் சொல்கிறேன், தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பள்ளிக்கு பெருக பண்ண வைக்க போகிறார். இந்த ஆரம்பமே கீரை ஆண்டவர் 5th கீரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த முதல் வாரமே தேவன் மிகப்பெரிய தரிசனத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஓ ராஷாகாபாலா ஓ ஸ்தோத்திரம் என்று திரும்ப உட்கார போகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன் ஆண்டவரே. இந்த 5 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சபையில் நிறைவேறும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஓ ராஷாதா ரவ் பாரா காதரா பலவ் மாரா ஷாதா ரேகா லாபு பாலா பாலா ஓ ரேகா லாபா லாபா ஷாதா ராபா ரேனி ஹாலாபா கபாலா. நல்ல கரங்களை தட்டி க்ளோரி டு ஜீசஸ். உட்காந்துக்குங்க. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது உங்களை யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ எல்லாம் வருவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, glory to Jesus. ஓ பிரைஸ் காட். யோசேப்பை உயர்த்தின போது எல்லாரும் வந்தார்கள். glory to the Lord. பாருங்க, இந்த 5 காரியங்களில் நம்ம என்ன சொல்ல போனால் செழிக்கும் ஆண்டவரே, செழிக்கும் ஆண்டவரே. இதுபோல் உங்களுடைய திட்டங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண போயிடார். இந்த காரியங்கள்லாம் நிறைவேறணும்னா, இந்த பணம்லாம் நமக்கு வரணும்னா, நம்ம எங்கே தான் போகணும்னா அவருடைய வார்த்தையில் தான் போகணும். அல்லேலூயா. பாருங்கள், நீதிமொழிகள் சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் 2:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம், அவன் தரிசிப்பதெல்லாம் வாய்க்கும். எப்போ நம்ம பணத்தை எங்கே வச்சிருக்கா தெரியுங்களா? சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, வெற்றி எங்கே வச்சிருக்கா தெரியுங்களா? வார்த்தையில் வச்சிருக்காரு. நம்ம அந்த வார்த்தையை விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்தையும் சூப்பராக செய்து விடுகிறோம். அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு என்ன போடுறான்? எவர் பிளஸ்டு அண்ட் எவர் ப்ராஸ்பரிட்டி. அவன் எப்பொழுதும் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக, எப்பொழுதும் செழித்து இருக்கக்கூடிய மனிதனாக மாறிவிடுவான். யார் மாறுவான்? வேத வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய போதனைகளை நேசிக்கின்றான், இரவும் பகலும் அதை பற்றியே சிந்திக்கிறான். அல்லேலூயா. இரவும் பகலும் அவன் சிந்தனை எப்படி இருக்குது? ஆண்டவரே, உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. அவன் சிந்தனை எதை குறித்து இருக்குது? கடனை குறித்தோ, பலவீனத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, சூழ்நிலை குறித்தோ அல்ல. அவன் சிந்தனை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்து மேல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவனுடைய மகிழ்ச்சியும் விருப்பமும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளது. அவனுடைய மகிழ்ச்சியும் விருப்பமும் எங்கே இருக்குதான்? கர்த்தருடைய வார்த்தை. கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை படிச்சிடலாமா? கொஞ்ச நேரம் இந்த வாக்குத்தத்தங்களை படிக்கலாமா? இந்த வருஷத்தில் பைபிள் முழுசும் படித்து முடிச்சிடலாமா? கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்கலாமா? கொஞ்ச நேரம் தியானிக்கலாமா? கொஞ்ச நேரம் செய்தியை கேட்போமா? அவனுடைய விருப்பமும் மகிழ்ச்சியும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்பொழுதும் செழித்திருப்பான், எப்பொழுதும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் எல்லா பகுதியிலும் வெற்றி பெறுவான். வேத வசனம் சொல்லுது, அவன் எதை செய்தாலும் அவன் வெற்றி அடைகிறான். அல்லேலூயா. அவன் எதை செய்தாலும் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சபைக்காக இருக்கிற திட்டங்களை நாங்கள் வெற்றி அடைவோம். தமிழ்நாடு செழிக்கும் என்ற டஸ்ட் மூலமாக நாங்கள் வெற்றி அடைவோம். மக்களுக்கு உதவி செய்வதில் வெற்றி அடைவோம். ஊழிய குடும்பங்களுக்கு உதவி செய்வதில் நாங்கள் வெற்றி அடைவோம். இந்த உலகத்தை முழுவதும் காஸ்பலுக்குள்ளாய் கொண்டு வருவோம். அல்லேலூயா. இந்த சபை இதில் எப்படின்னா மீடியா மினிஸ்ட்ரி. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி விஜய் டிவிலையோ, சன் டிவிலையோ, மற்ற பெரிய பெரிய டிவிலெல்லாம் காஸ்பல் அறிவிக்கப்பட முடியாது. ஏன்னா ½ அன் ஹவருக்கே பல லட்சம் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பல லட்சங்களை இந்த சுவிசேஷத்துக்கு விதைக்க போகிறோம். அல்லேலூயா. லோக்கல் சேனலில் அப்போயே எனக்கு பல ஆயிரங்கள் செலவழித்து இந்த மாவட்டம் முழுவதும் லோக்கல் சேனலில் பேச ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போயே அந்த எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆவியானவர் சொல்றாரு, பல சேனல்களை திறக்கும் போது தேவ வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. அது மாதிரி பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், அங்கங்கே விளம்பர போர்டு. நீங்கள் விளம்பர போர்டுலாம் பார்க்கும்போது ஏன் தேவனுடைய பிள்ளைங்கள் வசனத்தை அங்கே எழுதலாம், ஏன் எழுத முடியலன்னா மந்த்லி 10,000 ரூபா, மந்த்லி 50,000 ரூபா கொடுக்கணும். அல்லேலூயா. நாம் அப்படிலாம் கொடுத்து கர்த்தர் பெரிய திட்டங்களை, எங்கே பார்த்தாலும் வசனங்களும், எங்கே பார்த்தாலும் மீடியாக்களில் தேவ வார்த்தையை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுது, அவனுடைய மகிழ்ச்சியும் விருப்பமும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளது. அவன் செய்யும் அனைத்தும் செழிக்கும். சொல்லுங்க, நாங்கள் செய்வது இந்த வருடம் முதல், இந்த ஆராதனை முதல் அனைத்தும் செழிக்கும். எங்கள் வாழ்க்கை செழிக்கும். நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் நினைக்கிறோனோ அதெல்லாம் செய்து இந்த ஆண்டில் முடிப்போம். அவன் செய்வதெல்லாம் செழிக்கும்.
அவன் இப்போ நீ தேவ வார்த்தை மேலே வாக்குத்தத்தத்தின் மேலே ஆண்டவரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கத்த பெரிய காரியங்கள் செய்வான்னு சொன்னீங்களே, நான் பெரிய திட்டங்களை நாங்கள் எங்கள் சபைக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏதெனில் மீண்டும் நடப்பட்ட மரம். அல்லேலூயா. ஏதெனில் இருக்கும்போது அங்கே ஒரு நன்மையும் குறைவில்லை, எல்லாமே ஓவர்ஃப்ளோ. எப்போது ஏதெனை விட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்தாங்களோ அப்போதான் வியாதி, அப்போதான் சாபம், அப்போதான் தருத்திரம், அப்போதான் பற்றாக்குறை எல்லாம் ஆரம்பித்தது. இப்போ ஆவியான சொல்றாரு, நீ வார்த்தையின் வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டேன்னா நான் உன்னை கொண்டு போய் ஏதெனில போய் நான் ஆட்டுவேன். அல்லேலூயா. நீ செழித்திருப்பாய், நீ செழித்திருப்பாய். இன்னைக்கு நம்ம கையேந்தி கொண்டிருக்கிற நிலைமை மாறும். கொடுக்கிற கையாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. கொடுக்கிற கையாய் நம்மளை மாற்றுவார். பாருங்க, இப்போ நமக்கு சின்ன பாருங்க, தேவன் கடந்த நாட்கள் ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கடினமான காரியங்களை தேவ பிள்ளைங்களை செய்ய சொன்னால் செஞ்சிருவாங்க, ஈஸியான காரியத்தை சொன்னால் செய்ய மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் உலக பிரகாரமாக பாருங்கள், ஒரு கடவுளை ஆராதிக்க இங்கே பாருங்க எத்தனை பேர் பாருங்க செப்பல் போடாமல் நடந்து போகிறாங்க, குளிர்லேயும் மழையிலையும். அல்லேலூயா. நீங்கள் 10 மணிக்கு எவ்வளோ வேகமாக வந்துட்டீங்க பாருங்கள். அல்லேலூயா. உங்களை மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அல்லேலூயா. எங்கே நடந்து போகிறான், கடவுளை தேடி எங்கே போகிறான், குளிர்லேயும் வெயில்லையும் செப்பல் போடாமல் கஷ்டப்பட்டு. ஏதாவது நமக்கு கிடைக்குமா? ஆண்டவர் நம்முடைய எல்லா கஷ்டத்தை பார்த்து அவர் எடுத்துக்கிட்டு ஈஸியாக சொல்லுவார், எப்பா அந்த வசனத்தை கொஞ்சம் தியானிப்பா, இந்த வசனத்தை கொஞ்சம் வாயில் வைப்பா, இந்த வசன செய்தி வேலையில் கொஞ்சம் தூங்காமல் என்ன செய்யப்பா, கொஞ்சம் கேளுப்பான்னு சொன்னேன். லெகுவான பாருங்க, எப்பவுமே பாருங்க, இலவசமாக வந்தால் அதுக்கு என்ன கிடையாது, மதிப்பு இருக்காது, மதிப்பு இருக்காது. அல்லேலூயா. இலவசம் இல்லாமல் இருக்கும்போது தான் மதிப்பு வரும். இலவசமாக கிரைண்டர்லாம் கொடுத்தாங்க, மிக்சிலாம் கொடுத்தாங்க, அதை அவ்வளோ என்ன செய்ய மாட்டோம், அது ரிப்பேர் ஆனாலும் அவர் கடைக்கிட்டு போட்டுருவோம். அதே நீங்கள் ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க, கொண்டு போய். இப்போது தேவன் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஐ கிவ் யூ ரெஸ்ட்டு. ஏன் நுகம் லெகுவாக இருக்கும்பா, பைபிள் படிப்பா, ஆண்டவர் வேறு எதுனாலும் சொல்லுங்க, நீங்கள் வேறு எதுனாலும் சொல்லுங்க, செய்தி வேலையில் கொஞ்சம் தூங்காமல் கேளுப்பா, நல்லா இருக்குது ஆண்டவரே. ஏன் தெரியுமா, உங்கள் மனது மாறாத வரை செழிப்பு மாறாது. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா விஷனில். அப்போ அந்த விஷனில் நான் என் மனதை மாற்றி விட்டேன், நான் அந்த விஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் எனக்கு இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன சில்லற பணம் தடுமாற்றங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. தேவன் எனக்கு பெரிய பெரிய நன்மைகளை செய்ய போகிறார், பல கோடிகளை நான் காணப்போகிறேன் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. ஏன் தெரியுமா, உன் மனம் மாறாத வர, இப்போ உங்கள் மனம் மாறாமல் உங்கள் கையில் ஆளுக்கு பல லட்சங்களை கொடுத்தாலும் நீங்கள் திரும்ப கொஞ்ச நாளில் ஏழை ஆயிடுவீங்க. ஹலோ ஹலோ உங்களுக்கு பல லட்சம் கையில் கொடுத்து விட்டாலும் சில மாதங்களுக்குள்ளே திரும்பவும் அதே பாட்டு தான் பாடுவீங்க. ஏனென்றால் அதனால ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழுவது போல, உன் மனது வாழுவது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து செழிப்பு. உன் மனது தான். ஏன் இந்த திட்டங்கள், இந்த ஃபோக்கஸ்? யோசேப்புக்கு எதுக்கு கனவு கொடுத்தாரு? அவன் கனவு கொடுத்தனால தான், அதையே இரவும் பகலும் அவன் சிந்திச்சு கொண்டு இருந்தனால தான் பல ஆண்டுகள் கழித்து பார்வோன் சொல்கிறான், நீ தான் அந்த மனுஷன் சொல்லும்போது, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் ஒரு அடிமையா, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்லலை. அதை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான், அந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், அந்த ஆளுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், அந்த செழிப்பை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த திட்டங்கள் தருவதற்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் இவ்வளோ கோடி கொடுக்குறப்பான்னு சொன்னால், ஐயோ ஆண்டவர் நான் வச்சு என்ன செய்ய போகிறேன்? புரிஞ்சுட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, நிச்சயமாக அந்த திட்டம் நிறைவேறும். நான் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே இப்போ எனக்கே பட்ஜெட்டில் இடிச்சிட்டு கிடக்குது, நீர் தான் ஆண்டவரே, நீர் பல கோடிகளை பேசுகிறீர், பெரிய பெரிய திட்டம் கொடுக்குறீர், இது பேசு நீர் தானா? ஆனால் இது வெளியே கூட சொல்ல முடியாது, வீட்டில் கூட அதிகமாக சொல்ல முடியாது.
இவருக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா, 10,000 ரூபாய்க்கும் 5,000 ரூபாய்க்கும் என்னடா செய்ய போகணும்னு தெரியலாமல் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதை உடனே கேட்டேன், ஆண்டவர் யார்ட்டையா சொல்லணுமே கேட்டேன். ஆண்டவரே ஏன்ட்ட சொல்லுப்பான்னு சொன்னேன். நீங்கள் தானே ஆண்டவரை சொன்னது. நிஜமாகவே சொல்லுங்கள், இந்த இவ்வளோ திட்டத்தை நானே ரெக்கார்ட் பண்ணி அதை நான் வாக்கிங் போகும்போது நானே பேசிகிட்டு இருப்பேன், சொல்லிடுவேன். ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவோம், சரிடா நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, அல்லேலூயா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரேஸ்லா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியான சொன்னேன். அப்போ நான் ஒன்றா கேட்டேன், ஆண்டவர் இது நானாக நினச்சிட்டு இருக்க திட்டமா? இல்லை. ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர்களை சந்தித்தேன். நான் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கேனோ அத்தனையும் சொன்னார். உனக்கு பல கோடிகள் உன் கைக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. பிரேஸ்லா. ஏன்னா நான் இப்போ நிறையாவதுக்கு ஆவியான கிருபையால் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். எனக்கு தெரியும், சில காரியங்களை கையை ஜெபிக்கும் போது தெரியும். ஆனால் எனக்கு யாராவது கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்களா? இது நானாக நினச்சிட்டு இருக்கேன்னா இல்லை கதையா? ஆனால் நிலமெல்லாம் எப்படி இருக்குது? எதிராக இருக்குது. நம்ம கோடியை நினச்சா இங்கே இது 1000க்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது? தள்ளாடிட்டு இருக்குது. யார் சொன்னது? அல்லாடிட்டு இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் காட். எப்பயுமே யோசேப்புக்கு பெரிய திட்டம். அவனை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? குழிக்குள்ளே போட்டாங்க. அவனுக்கு பெரிய திட்டம், அவனை அடிமையாக வைக்கிறாங்க. ஆனாலும் தேவன் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். பிரைஸ் காட். இங்கே வேத வசனம் சொல்லுது, நீங்கள் ஏதெனில் மீண்டும் நடப்பட்ட ஒரு மரம். நீங்கள் ஏதெனில் மீண்டும் நடப்பட்ட ஒரு மரம். எப்போ நம்ம ஏதெனின் வாழ்வை அனுபவிக்க முடியுமானா, சிம்பிள் காரியங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. பைபிளை எடுத்துக்கோங்க, எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, அதையே படிங்க. மொத்தம் 8000 வாக்குத்தத்தம் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது? 8. பாருங்க, நம்ம அன்னைக்கு ஆளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லாரு, இன்னும் 8000 வாக்குத்தத்தம் இருக்குது. அது 2025 ஆண்டுக்கு மாத்திரமில்ல, உன் வாழ்நாள் எல்லாம் உன் சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை உன் மனசில் வச்சுக்கோ. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசு, அதை நீ சிந்தி. அல்லேலூயா. அப்பொழுது நீ செழித்திருப்பாய். பிரைஸ் காட். பாருங்கள், அவன் செய்யும் அனைத்தும் வெற்றி அடையும். அவர்கள் எதை செய்தாலும் அது செழிக்குமா? யப்பா, என்ன ஒரு வாக்குத்தத்தம்! எதை செய்தாலும், சின்ன புளிக்குழம்பு வச்சா கூட என்ன ஆயிரும்? அல்லேலூயா. சின்ன ரசம் வச்சாலும், அப்போ பிரியாணியே வச்சா அந்த பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அவன் எதை செய்தாலும் படிப்பா செழிக்கும், வேலையா செழிக்கும், எல்லா காரியமும் செழிக்கணும்னா ஒரே ஒரு திறவுக்குள் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, எங்கெல்லாம் உங்களை போக விட்டுருவான். இந்த பைபிள் வார்த்தை மட்டும் என்ன செய்ய மாட்டான். அது பாருங்க, செய்தி வேலையில் அப்படியே தாலாட்டுமா தாலாட்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த தரிசனம் உள்ளே போயிடுச்சு, இந்த வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா நீ என்ன செஞ்சிருவ? செழித்து விடுவாய். பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 28:11. உபாகமம் 28:11. உபாகமம் 28:11 வாசிப்போமா? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் சொல்றார் இங்க பரிபூர்ண நன்மை. உனக்கு பரிபூர்ண நன்மையை எப்படி கட்டளையிடுவார்னா, உனக்கு உன் கற்பத்தின் கனி, உன் சந்ததிக்கு, உன் வேலை பகுதியில், உன்னுடைய உன் நிலத்தில், உன்னுடைய ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தில், எல்லா காரியத்திலையும் உனக்கு பரிபூர்ண நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பரிபூர்ண நன்மை என்னன்னா, சர்ப்ளஸ் த ப்ராஸ்பரிட்டி, மிகுதியாக செழிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எதுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம்? இந்த வார்த்தையை எடுத்தால் தான் செழிக்க முடியும். பிரேஸ்லா. உனக்கு பரிபூர்ண நன்மையை பரிபூர்ண நன்மைன்னா மிகுதியான செழிப்பை உனக்கு கட்டளையிடுவார். உன் வேலை பகுதியாக இருக்கலாம், உன் படிப்பு காரியமாக இருக்கலாம், உன் குடும்ப காரியமாக இருக்கலாம், உன் சந்ததி காரியமாக இருக்கலாம், எல்லா பகுதியிலையும் ஒரு ஓவர்ஃப்ளோவை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா.
இப்போ அந்த எண்ணங்கள் மாறுவதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். ஆண்டவரே சர்ப்ரைஸ் த ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லியிருக்கீங்களே, பரிபூர்ண நன்மை. அது எப்படின்னா, கர்த்தர் உனக்கு ஏராளமான ஆஸ்திகளை அருள்வார். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல உனக்கு ஏராளமான ஆஸ்திகளை கொடுப்பா, நிலங்களை கொடுப்பா, பணத்தை கொடுப்பா, தங்கத்தை கொடுப்பா, உனக்கு ஏராளமான ஆஸ்திகளை கொடுப்பார். அது பரிபூர்ண நன்மைன்னா அதுதானா பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், உனக்கு மிகுந்த செழிப்பை கொடுப்பார். வாழ்க்கையில் மிகுந்த செழிப்பை எந்தெந்த பகுதியிலையும் கொடுப்பா, உனக்கு, உன் சந்ததிக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் நிலத்துக்கு, உன்னுடைய வேலைக்கு, நீ உன் கையில் இருக்க பொருட்கள், ஆடு மாடுகள் அனைத்துக்கும் அவர் என்ன செய்வாராம், தேவன் எல்லா பகுதியிலையும் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ்லா, கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் எல்லா பகுதியிலும் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவ விருப்பத்தை எதனால கண்டுபிடிக்கலாம், வார்த்தையால் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கம் டு தட், வார்த்தைக்கு வா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள், உன் எண்ணங்கள். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எப்படி மாறிச்சு, வார்த்தை. அல்லேலூயா. எங்கள் அப்பா பல கோடி வச்சதுக்குனால என் எண்ணம் மாறிச்சா, பிரைஸ்லா. அப்பா பரலோக அப்பா பல கோடி உள்ளே வச்சிருக்கார். இப்போ எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பிரைஸ்லா. எண்ணங்களை மாற்றுவது ஒரே ஒரு சக்தியால் தான் முடியும், அது வார்த்தை தான். வேறு எதனாலும் முடியவே முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், அப்போது இங்கே போட்டிருக்குது, கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை தருவார். அந்த பரிபூர்ண நன்மைகளை சொல்லிட்டு வரேன். கர்த்தர் உனக்கு ஏராளமான ஆஸ்திகளை கொடுப்பார், அநேக நன்மைகளை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு ஆடம்பரமான உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வருவார். பிரைஸ்லா. ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நெகேமியா 2:10 பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்துக்கும் வெற்றிக்கும் செழிப்புக்கும் விரதமாக சத்துரு எப்படி போராடி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ்லா. நெகேமியா 2:10. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்தரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இஸ்ரவேல் புத்தருடைய நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா, விசனமாக இருந்தது. நன்மை என்பது என்ன போட்டிருக்குன்னா, இந்த குட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொன்ன திட்டங்கள்லாம் யாருக்கு நன்மை உண்டாகும், நமக்கும் அநேக மக்களுக்கும். இப்போ இங்கே ஜனங்கள் நெகேமியா காலத்தில் வேதனையில் இருக்கிறாங்க. இப்போ நெகேமியா மூலமாக ஆண்டவர் ஒரு நன்மையை அனுப்புகிறார். இப்போ உடனே அதை குறித்து சன்பல்லாத்தும் தொபியாவை நினச்சாங்க பாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் காணும் பாருங்க, அவங்க கேட்க தெரியல பாருங்க, வசனத்தை கேட்க தெரியல, அவங்களுக்கு புரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன செய்யலை, புரிய முடியல பாருங்க. சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் அது விசனமாக இருந்துச்சா, இதெல்லாம் நடக்குமா, ஏன்னா இப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் வாழ்வு முன்னேற முடியுமா. அப்போது நம்முடைய நல்வாழ்வை எதிர்ப்பவன் தான் பிசாசு. அல்லேலூயா. நம்முடைய செழிப்பை, நம்முடைய ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இதை சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் பேசுகிறாங்க தெரியுமா, அவர்கள் சன்பல்லாத்து தொபியாவை சேர்ந்தவர்கள். ஏன்னா மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நெகேமியாவை அனுப்புகிறார். நெகேமியா மூலமாக ஒரு குட் நியூஸ் சொல்கிறார். இன்றைக்கி நான் உங்கள் கூட இவ்வளோ நேரம் பேசி கொண்டு இருந்தது குட் நியூஸ். அல்லேலூயா. அப்போ அது வாழ்வு அடையணுமா பாருங்கள். இங்கே போட்டிருக்குது, இந்த வெல்ஃபேர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நலன் மற்றும் செழிப்பை விசாரிக்க ஒருத்தன் வந்துட்டான் ஐயா. அல்லேலூயா. இவனும் வாழணுமா, சபையும் வாழணுமா, குடும்பமும் வாழணுமா, மற்றவங்களும் வாழணுமா, தேவராஜ்யம் கட்டப்படணுமா. அல்லேலூயா. கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா, நெகேமியா செஞ்சு முடித்தான். அவனோடு அநேக பேர் எழும்பினார்கள். பிரைஸ்லா. பாருங்கள், இஸ்ரவேலின் நலனை மேன்மைப்படுத்த யாரோ வந்திருப்பதை குறித்து அவர்கள் மிகவும் கலக்கமடைந்தார்களாம். அப்போ நம்ம வெற்றியை, செழிப்பை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பரிபூர்ண ஆயுஷ் நாட்களை குறித்து நீங்கள் பேச பேச சத்துரு கலக்கமடைவான். அல்லேலூயா. சத்துரு வேதனைப்படுவான். சத்துரு உங்களை விட்டு வெளியே ஓடி போயிடுவான். அல்லேலூயா. நீ கடனை குறித்து, வேதனை குறித்து, வியாதியை குறித்து, ஒரு அற்ப ஆயுஷை குறித்து சிந்திக்கும் போது அவன் கை தட்டுவான். நம்ம சரக்கடா இவன். இப்போ நீங்கள் அதுக்கு எதிராக நீச்சல் போடுகிறீர்கள். எதிர் நீச்சல் போட, இல்லை நான் வாழ்ந்திருப்பேன்,
நான் செழித்திருப்பேன், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மாறுவேன். அப்படி நீங்கள் எழும்பும்போது உங்களுடைய ஃப்ளைட் மேல் நோக்கி எழும்புகிறது. பிரைஸ்லா, ஆமென். அப்படி எழுந்து நிற்போம்மா. அடுத்த வாரத்தை நம்ம தியானிப்போம், அடுத்த வாரத்தை தொடர்ச்சி அனுப்போம். க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வருடத்துடைய முதல் காரியத்தில் எங்களுக்கு முதல் தரிசனத்தை எங்களுக்குள்ளாய் புகுத்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பரிபூர்ண நன்மையை உண்டாக்க நீர் கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே நன்மையை விசாரிக்க எங்களுக்கு நெகமியா போல நீர் எங்களை உருவாக்கி வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எதை செய்தாலும் வாய்க்கும். அவன் எல்லாவற்றிலும் செழிப்படைவான். அப்போ படிப்பில் தோல்வியா, வேலை கரத்தில் தோல்வியா, குடும்பத்தில் தோல்வியா, ஒரே ஒரு இடத்துல நீங்கள் வர வேண்டும். பணம் பிரச்சனையா, கடனா, சோர்வா, ஒரே எங்கே வரணும் தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செழித்திருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நமக்கு கடினமான காரியத்தை கொடுக்கலங்க, ஈஸியான காரியத்தை கொடுத்துருக்கார். கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை வாசி, உன் வாழ்க்கை நல்லாயிரும். அல்ல, சபைக்கு கூடி வரதை விட்டு விடாத, பைபிள் ஸ்டடிக்கு வரதை விட்டு விடாத, இந்த செய்தியை மறுபடியும் போட்டு கேளு. உன்னுடைய சூழ்நிலையை சொல்ல வேண்டாம், என் வார்த்தையை சொல்லுன்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து கொள்ளப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வருடத்தில் மிகுந்த ஒரு தரிசனத்தோடு போகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை மலை மேலே இருக்கிற பட்டணமாய் மாறப்போகிறது. சொல்லுங்கள் நல்லதா, இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை மூலமாய் அநேக குடும்பங்கள் வாழப்போகிறது. நாங்கள் அநேகரை வாழ வைக்க போகிறோம். ஆண்டவரே, அநேக கோடிகளை எங்கள் கையில் நீ கொடுக்க போகிறேன். அநேகருக்கு நாங்கள் நன்மை செய்ய போகிறோம். அநேகர் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். உங்களுடைய வருகை தாமதமானால் தேவன் எங்களை கொண்டும் எங்கள் சபை மக்களை கொண்டும் பெரிய திட்டங்களை நீ செய்திருக்கிறீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷாதாரோ மா ராதே பெகாலோ தோ ரபா காலோ மா ரபா ஷாதா ரெபே மா தானா ஷாகலா பலா பலா. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் குடும்பம் செழிக்கும், எங்கள் உடன் பிறந்தவர்கள் செழிப்பார்கள், எங்கள் உறவினர்கள் செழிப்பார்கள், எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் செழிப்பார்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், எங்கள் சபை செழிக்கும். 1000 ஆத்துமாக்கள் செழிப்பார்கள். இந்த மாதத்தில் ஆத்துமாக்கள் செழிப்பார்கள். பில்டிங் செழிக்கும். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் செழிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால மெடிக்கல் மல்டி ஹாஸ்பிட்டல் செழிக்கும். இயேசுவின் நாமத்தினால அநேகருக்கு உதவிகள் எங்கள் சபை மூலமாக செழிக்கும். பாஸ்டர்ஸ் குடும்பங்கள் செழிக்கும். அவங்களுடைய பிள்ளைங்கள் செழித்திருப்பார்கள். அவங்களுடைய சந்ததி செழித்திருக்கும். ஊழியத்துக்கு அநேக பேர் வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. தேவ ராஜ்யம் கட்டப்படுவார்களாக. அல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால பல தேசங்களை நாங்கள் பார்ப்போம். எத்தனை பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது? பல தேசத்துக்கு நாங்கள் போவோம். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம், கான்ஃபரன்ஸ் நடத்துவோம், அள்ளி கொடுப்போம். பல தேசங்களை நாங்கள் பார்த்து சுற்றி வருவோம். கர்த்தர் எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் வைப்பார். அல்லேலூயா. துரஹாதோ ரபோ ஷாதாரோ பரகாலோ மாராகாதோ ரிஷாகா பாபா பாபா பாபா. Glory to Jesus. நிறைய தோப்புகளை வாங்க போகிறோங்க. அல்லேலூயா. டக்கு ரிலாக்ஸேஷனுக்கு அப்படியே சபையாக அங்கே செய்யணும். தோப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கட்டி வச்சுருக்கணும். நல்ல பிள்ளைங்கள் விளையாடணும். லீவ் விட்டால் நம்ம மக்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, தோப்பில் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய திட்டங்களை செய்ய போகிறார். இந்த தரிசனத்தோடு நீங்கள் புகுத்து ஆண்டவரை இப்படி செய்யுங்க ஆண்டவரை சொல்லும்போது ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரம் மேன்மை அடையும். நீங்கள் இப்போ 1000 100க்கு இப்படி பார்த்துருக்குதுக்கு இப்படி பார்த்துட்டீங்களா, அது வானத்தின் பலகனை திறந்து கொட்டப்படும். பிரைஸ்லா. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கணும். 2வது, இந்த ப்ராஜெக்ட் நிறைவேறனா தேவனுக்காக இந்த ஆண்டில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். உங்களுடைய தசம பாகங்களை உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்கள் கைக்கு வருகிற பணத்தில் 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு கொடுக்க தீர்மானம் எடுங்கள். கிவிங் இல்லாமல் பொருளாதார ஆசீர்வாதம் கிடையாது. இது மாயாஜாலமே கிடையாதுங்க. சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் விசனமாயம் அல்ல. அல்லேலூயா. இப்போ என்னுடைய எண்ணங்களை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கிறேன். என்னுடைய விதையை நான் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிக தேவை.
நான் பெருக விதைக்கிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஆவியான சொல்றாரு, நீங்கள் இந்த வருடத்தில் உங்களுடைய கையில் வருகிற பணத்தில் 10 பங்கு கர்த்தருக்குரியது. நீங்கள் விதைச்சு பாருங்கள். நான் சேலஞ்சு பண்ணுறேன், உங்கள் கடன் அடைக்கப்படும், உங்கள் பொருளாதாரம் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் கொடுக்க, நீங்கள் முதலாவது கர்த்தருக்காக கொடுக்க ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏன்னா பொருளாதார ஆசீர்வாதம் அப்படி தான் வச்சுருக்கிறார் ஆண்டவர், வேறு வழியே இல்லை, அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், இதுவரை என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, தசம பாகங்களை ஆண்டவரே நான் சாப்பிட்டதுக்காக என்னை மன்னிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய விதையை நான் ஆண்டவரே நானாக சாப்பிட்டனால என்னை மன்னிங்க. என் கையின் கிரியைகளை ஆஸ்வதிங்க. ஆபிரகாமை கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் தனக்கு வந்த அனைத்திலும் தசமாக கொடுத்தான். ஆகிய வேத வசனம் சொல்லுது, அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக மாறிட்டான். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்து பழக்கம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு 100 ரூபா கொடுத்து அதில் நீ 10 ரூபா எடுத்து வைப்பான்னு சொல்லி பழகணும். அல்லேலூயா. இப்படி பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா கிவிங் இல்லாமல் பெரிய செழிப்பு வராது. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எதனால் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், தசம பாகத்தினாலும் காணிக்கையும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காய் கொடுத்து பாருங்கள். நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆஸ்வதிக்கப்படும். உங்கள் வியாதிகள் வீண் செலவுகள் வராது, நாச மோசங்கள் வராது. தேவ ராஜ்யத்தில் கட்டப்பட முயற்சி பண்ணுங்கள். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. ஆவியான சொல்லுறாரு, இதை தீர்மானம் பண்ணு மகனே, தீர்மானம் பண்ணு மகளே, கர்த்தருக்கான கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? வானத்தின் பலகனை திறந்து கர்த்தர் நம்ம இடங்கொள்ளாத போக மாட்டோம், ஆசீர்வாதம் வர்ஷிக்க பண்ணுவா. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஓ ராபா ஷாகோ லோபோ பாதா ராபா ஷாக்கா லேபலா மா தேனி ஆஷா கல்போ பாலோ மா தானா கல்பா நேஷா கல்பா லா பாலா பாலா. ஆண்டவரே சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கை செழிக்கும், இந்த ஆராதனை செழிக்கும், இந்த வாரம் செழிக்கும், எங்கள் திருவந்து செழிக்கும். இந்த மாதத்தில் நாங்கள் அநேக சாட்சிகளை கர்த்தர் சபையில் எழுப்ப போகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்க தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. அப்படியே நம்ம திருவந்துக்குள்ளாக